நமஸ்தே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரவீன் பூர்வார்த்தில் நவீன் கத்திய சைனிக்காவில் செகண்ட் ப்ரோஸ் பார்க்க போகிறோம், பாபு கி குட்டியாமே. ஸோ இது நம்ம எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு 16 மார்க்ஸ் எஸ்ஏ கேட்குறாங்க இதில். ஸோ அந்த எஸ்ஏ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட்டித் புஸ்தக்கே ஆதார் பர் விவேச்சனாத்மக் லேக் லிக்கியே, அதாவது படித்த புத்தகத்தை ஆதாரமாக வச்சு ஒரு கிரிட்டிக் எஸ்ஏ எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுக்கு 16 மார்க்ஸு. ஸோ நம்ம பார்ப்போம். பாபு கி குட்டியாமே இது எழுதினவ லேக்கக் ராமவிருக்ஷ் பேனிபூரி. பாபு அப்படின்னாவே காந்திஜியோட குட்டியானா இட் மீன்ஸ் ஜோம்படி, அதாவது காட்டேஜ், ஒரு ஹட்டு, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவருடைய வீட்டில், அவருடைய குடிசையில், இல்லைன்னா அவரோட காட்டேஜில் இந்த லேக்கக் அனுபவப்பட்டதை நமக்கு இந்த ப்ரோஸில் கொடுத்துருக்குறாரு. ஸோ ராமவிருக்ஷ் பேனிபூரி அவர் அவரை பற்றி முதல்ல நம்ம எழுதணும். ஒரு எஸ்ஸே எழுதுகிறப்ப லேக்கக்கா பரிச்சை எழுதணும். அவர் எங்கே பிறந்தார், அவரோட வாழ்க்கை என்ன, அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ அவருடைய பேர் ஸ்ரீ ராமவிருக்ஷ பேனிபூரி. அவரோட ஜன்ம 1902 1902 அண்ட் ஜன்மஸ்தான் முசஃபர்பூர் நகர், பீகாரில் உள்ள முசஃபர் நகரில் அவர் பிறந்திருக்கிறாரு. असहयोग आंदोलन में भाग लेने के कारण अध्ययन छोड़कर ये राष्ट्र सेवा में लगन गए. அதாவது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம்னு தமிழில் சொல்லுவோம். அதில் பாக் லேனிக்கே கலந்துக்கணுன்ற காரணத்தினால அத்தியன் சோடுக்கர், அத்தியன்னா ஸ்டடீஸ், சோடுக்கர்னா விட்டுட்டு, ஸ்டடீஸை விட்டுட்டு அவர் ராஷ்டிர சேவாமே லகன்கே, ராஷ்டிர சேவானா நேஷ்னலுக்காக சர்வீஸ் பண்ணுறதுல அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார். லகன்கையே ஸ்டடீஸை விட்டுட்டு அவர் நேஷ்னலுக்காக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார். தேஷ் சேவா கேலியே இனிகே அநேக் சால் ஜெயில் மே ரஹனா படா. தேஷ் சேவா நாட்டோட சேவைக்காக அவர் அநேக் சால் மெனி இயர்ஸ் ஜெயில் மே ரஹனா படா, ஜெயிலில் இருக்க நேரிட்டது. அடுத்து அவருடைய சாகித்ய பரீட்சை, அவரோட லிட்ரேச்சர் இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, ராமச்சரித் மானஸ் படனேக்கே காரன் சாகித்யமே இன்னைக்கு ருச்சி படனே லகி. ராமச்சரித் மானஸை படித்த காரணத்தினால படனேக்கே காரன் சாகித்யமே, லிட்ரேச்சர் மேலே அவருக்கு இன்னைக்கு ருச்சி படனே லகி, இவருக்கு அந்த டேஸ்ட் அவருக்கு அந்த பேஷன் அதிகமாச்சு. படனே லகி அந்த ராமச்சரித் மானஸ் படித்ததில் காரணத்தினால. 15 वर्ष की अवस्था से ही ये पत्रिकाओं में लिखने लगे थे. ஸோ 15 இயர்ஸ் ஓல்டே, 15னா 15 இயர்ஸ் இருக்கப்பயே அவஸ்தாமே, அந்த வயசுலேயே அவர் பத்திரிகைகள் எல்லாம் லிக்னே லகேத்தே, எழுத ஆரம்பித்தார். உபன்யாஸ், நாட்டக், கஹானி, யாத்ரா விவரன், நிபந்த் आदि सभी गद्य विधाओं में ये प्रशंसनीय है. அதாவது உபன்யாஸ், நாட்டக், கஹானி, ட்ராமா, ஸ்டோரி, பெரிய நாவல், யாத்ரா விவரணம், ஜேர்னி ஓட குறிப்புகள், நிபந்த், எஸ்ஸே ஆதி சபி கத்திய, அந்த ப்ரோஸ் ரிலேட்டடான விதாவோமே, அந்த ரிலேட்டடான பகுதி எல்லாமே அவர் எழுதுறதுல ரொம்ப பிரசன்சனீய ரகே, ரொம்ப புகழ்பெற்று இருந்தார். அவருடைய படைப்புகள் ரச்சனாயே, அவருடைய படைப்புகளில் முக்கியமானது கேஹூ और குலாப், அடுத்து பைரோமே பங்க் பாந்துகர், தென் பத்தீத்தோங்கே தேஷ்மே ஆதி. ஸோ இந்த மாதிரி ஒரு லேக்கக்கா பரீட்சை இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம எஸ்ஏ எழுத ஆரம்பிக்கலாம். எஸ்ஏக்கு சினாப்சிஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லேக்கா பரீட்சை போட்டுக்கலாம். எஸ்ஏயோட இன்ட்ரடக்ஷன். தேஷ் பிதா महात्मा गांधी के स्वर्गवास के बाद लेखक उनकी कुटिया में गए. அதாவது தேசப்பிதா, ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தியோடைய ஸ்வர்கவாஸ், அவருடைய இறப்புக்கு பிறகு, ஸ்வர்கவாஸ்னா டெத், கேபாத்னா பிறகு, அவருடைய இறப்புக்கு பிறகு லேக்கக்குங்கிறது ரைட்டர், ஆத்தர். அவர் உனக்கே குட்டியாமே கயே, அவருடைய காட்டேஜுக்கு போனார். உஸ் குட்டியா கே பிஸ்தர், சர்க்கா, தீன் பந்தர் की मूर्तियाँ आदि को देखकर गांधी जी के जीवन और कार्यों के बारे में वे प्रकाश डालते हैं. அந்த காட்டேஜில் உஸ் குட்டியா கே, அந்த காட்டேஜில் உள்ள பிஸ்தர்னா பெட்டு, சர்க்கா அந்த ராட்டை, அந்த தீன் பந்தர்கி மூர்த்தியா, அந்த 3
குரங்கு பொம்மை அந்த ஸ்டாச்சூஸ் இருக்கும் இல்லையா, அந்த காதை மூடிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கும் இல்லையா, அந்த 3 குரங்கோட ஸ்டாச்சூஸ் ஆதிக்கோ தேக்கர் இதெல்லாம் பார்த்துட்டு காந்திஜிக்கே ஜீவன், காந்திஜியோட லைஃபு, அவர் காரியோங்கே பாரமே, அவருடைய செயல்களை பற்றி அவரே பிரகாஷ் டால்தே அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு இந்த எஸ்ஸேல. बाबू की कुटिया में नामक यह लेख गांधी जी के बारे में उनके जीवन तथा कार्यों पर प्रकाश डालने के साथ साथ उनके प्रति लेखक की मनोभावनाओं पर भी प्रकाश डालता है. அதாவது பாபு கி குட்டியாமே அப்படின்ற இந்த நாமக் யஹ் லேக் இந்த எஸ்ஸே வந்து காந்திஜி கே பாரேமே, காந்திஜியை பற்றி, உன்கே ஜீவன் அவருடைய வாழ்க்கை, தத்தா மற்றும் காரியோம் பர் அவருடைய செயல்கள், அவருடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி பிரகாஷ் டால்னே கே சாத் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதோட, கே சாத் சாத் அதோட வித் உனக்கே பிரதி லேக்கக்கி மனோபாவனாவும் பர் பி பிரகாஷ் டால்தாகை. அதாவது அவரை பற்றி இந்த ரைட்டரோடைய மனோபாவனாவும், அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்களையும் இங்கே பிரகாஷ் டால்தாகை பதிவு பண்ணுறாரு. ஸோ செகண்ட் சினாப்சிஸ் வந்து ஆசிரம் மே ஆனந்த் அப்படின்னு செகண்ட் சினாப்சிஸ் கொடுக்குறோம். ஆசிரமத்தில் மே ஆனந்த், ஆனந்த்னா ஹாப்பினஸ், ஆசிரமத்தில் என்ன ஹாப்பினஸ். காந்திஜி கே ஜீத்தே வக்த் லேக்கக் உனக்கே ஆசிரம் நஹி பாயேத்தே. காந்திஜிக்கு ஜீத்தே வக்த், ஜீத்தே அப்படின்னா வாழ்கிறப்ப, வக்த் வாழ்கிற சமயத்தில், காந்திஜி உயிரோடு இருந்த சமயத்தில் லேக்கக் ரைட்டர்னால உனக்கு ஆசிரம் நகி பாயத்தே, ஆசிரமத்துக்கு போக முடியல. தேஷ் கே லியே அநேக் பார் ஜெயில் ஜானே கே காரன் உனக்கோ வஹ் சௌபாகிய நஹி மிலாத்தா. நாட்டுக்காக அநேக் பார் மெனி டைம்ஸ் ஜெயில் ஜானே கே காரன், ஜெயிலுக்கு போன காரணத்தினால உனக்கோ அவருக்கு வகு சௌபாகிய நஹி மிலாத்தா, அந்த அதிர்ஷ்டம், சௌபாகியனா லக்கு, நஹி மிலாத்தா கிடைக்கல, அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல. அதாவது நாட்டுக்காக பலமுறை ஜெயிலுக்கு போன காரணத்தினால அங்கே காந்திஜியோடைய ஆசிரமத்திற்கு போகிறதுக்கான அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைக்கல. காந்திஜி கே ஸ்வர்கவாஸ் கே பாத் வே ஆசிரமே கயே, காந்திஜியோடைய இறப்புக்கு பின்னாடி ஆசிரமத்துக்கு அவர் போனார். இசே வே அப்பனா அஹோபாகிய மான்தே தே. அஹோபாகிய அப்படின்னா பேட் லக், இதை வந்து அவருடைய பேட் லக்காக அவர் நினைக்கிறாரு. காந்திஜி கே ஹர் சீஸ் உன்ஹே பஹுத் பியாரி லக்னே கே சாத் சாத் உன் பர் லிக்னே கா பி அவசர் உன்ஹே மிலாத்தா. காந்திஜியுடைய ஹர்னா ஈச், சீஜ்னா பொருள், ஒவ்வொரு பொருளையும் உன்ஹே பஹுத் பியாரி லக்னே கே சாத் ரொம்ப ஒரு பாசத்தோட, ரொம்ப அன்போட, கே சாத் சாத் உன் பர் லிக்னே கா பி அவசர் உன்ஹே மிலேதே, அதை ரொம்ப அன்பாக அதை பற்றி எழுதுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடச்சிச்சு. லேக்கக்கோ லக் ரஹா தாக்கி காந்திஜி வஹி பிஸ்தர் பர்கை. லேக்கக்கு ரைட்டருக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, காந்திஜி வந்து அந்த பெட்டில் இருக்கிற மாதிரி, அவர் வந்து ஒவ்வொரு பொருளையும் அவர் இருக்கிற மாதிரியே உணர்ந்து அதை எழுதுகிறாரு. அப்போது காந்திஜி வஹி பிஸ்தர் பர்கே, அந்த பெட்டில் தான் அவர் காந்திஜி இருக்கிறாரு. வே ஹாத் மே துளசி மாலா ஃபேர் ரஹேஹே, அவர் கையில் வந்து துளசி மாலாவை வந்து சுற்றிட்டு வச்சிட்ருக்கிறாரு. தபி உன்ஹே ராம் நாம் திகாயி தியா, அப்போ அவர்கிட்ட அவர் சொல்கிற அந்த ராம நாமம் வந்து அவருக்கு கண்ணில் தெரியுது. காந்திஜி கே கோலி கானே பர் உன்ஹே மூசே ராம் ஷப்த் ஹி நிக்கலாத்தா. காந்திஜியை வந்து கோலி கானே பர், அந்த ஷூட் பண்ணோன்னே, அந்த குண்டு தாக்குனோன்னே அவருடைய வாயிலிருந்து மூசே ராம்ன்ற வார்த்தை தான், ஷப்த் ராமன்ற வார்த்தை தான் அவருக்கு வெளியே வந்தது. உஸ் தின் சன்சார் நே பாயாத்தா ऋषियों की परंपरा टूटी नहीं है बल्कि उसमें नई ज्योति की नई कड़ी जुड़ गई है. அது அவர் வந்து அந்த ராம நாமத்தை சொன்னப்போ அந்த நாள், உஸ் தின் அந்த நாள், சன்சார்னா உலகம் வந்து சன்சார்னே பாயாத்தா, சன்சார் உலகம் என்ன நினச்சிட்ருக்கு, ரிஷியோம் கி பரம்பரா டூட்டி நையிகை, ரிஷிகள் முனிவர்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தவங்களுடைய பரம்பரையெல்லாம் வந்து அழியலை அப்படிங்கிறத அன்றைக்கி ப்ரூவ் ஆச்சு. பல்கி உஸ்மே அதில் வந்து ஒரு புது நயி ஜோதி, புதிய ஜோதி வந்து கி நயி கடி ஜுடுகைகை, புதிய ஜோதி வந்து அதில் வந்து இணைஞ்சிருச்சு, அந்த ரிஷி பரம்பரையோட இணைஞ்சிருச்சு. இந்த காந்திஜியை வந்து ரிஷியாக வந்து அவங்க ரிஷிக்கு ஈக்குவலாக வந்து வந்துருச்சு அப்படின்னு நம்ம
நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவர் வாயில் அவர் சாக போகிற நேரத்துலையும் அந்த ராம் ஷப்துன்ற வேர்டு தான் வந்துச்சு. ஸோ அதனால் யுஸ் தின் சன்சார்னே பாயாத்தா ரிஷியோம் கி பரம்பரா டூட்டி நெய்கே, அந்த தினம் வந்து உலகத்துக்கு உறுதியாச்சு. ரிஷிகளுடைய பரம்பரை அழியலை, அதுக்கு பதிலாக புதியதாக ஒரு ஜோதி வந்து அதில் பலமாக இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அன்றைக்கி ப்ரூவ் ஆச்சு. அடுத்த சப்ஹெட்டிங் सिनॉप्सिस सौभाग्य. सौभाग्यना गुड लक. गांधी जी के बिस्तर को देखकर उसके सौभाग्य का गुणगान करते हैं राम वृक्ष बेनीपुरी. காந்திஜியோடைய அந்த பெட் படுக்கையை பார்த்துட்டு உஸ்கே சௌபாகிய கா குன்கான் கர்த்தேகை, அவரை வந்து அந்த அவருடைய அதிர்ஷ்டத்தை அவரே புகழ்ந்து குன்கான் கர்த்தேகை, அவர் புகழ்ந்து எழுதுறாரு. யார்? ராமவிரக்ஷ बेनीपुरी, அந்த ரைட்டர். एक महान को अनेक सालों तक आराम देकर वह सिंहासन सा बन गया है. एक महान, ஒரு மகானுடைய அநேக் சாலோன் தக், மகானோட அதிகப்படியான வருஷங்கள் வரையும் ஆறாம் தேக்கர் ஓய்வெடுத்து அந்த சிம்மாசனத்தில் அவர் உட்கார்ந்துட்டுருக்க மாதிரி அவருக்கு தோணுச்சு. தக்கியா, காகஜ்கே, பன்னே, தூப்தான், கலம்தான், அவர் லேக்கனி ஆதி கேபி பாக்ய அப்பார்கை. அதாவது தக்கியானா அந்த பில்லோ, காகஜ்கே பன்னே பேப்பர், ஸ்தூப்தான்னா ஸ்பிட்டூன், அதாவது அந்த காலத்தில் வந்து எச்சிலாம் துப்புறதுக்கு வச்சுருப்பாங்க, நம்ம தமிழில் கூட பணிக்கம்னு சொல்லுவோம். அப்புறம் கலம்தான் பென் ஸ்டாண்டு, அவர் லேக்னி அவரோட பென்னு, இதெல்லாம் கூட ஆதிகேபி பாக்ய அப்பார்கை, அது கூட அவர் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சதாக அவர் எழுதுகிறாரு. பாபுக்கே ஷெல்ஃபுக்கி சூக்திகா ஆஷைகே, பாபுவோட ஷெல்ஃபில் அந்த சூக்தி, அந்த கோட் ஒன்று இருக்குது. அந்த கோட்டு உடைய அர்த்தம் ஆஷைகே, அதோட அர்த்தம் என்னவாக இருந்ததுன்னா, यदि सच्ची राह पर हो तो तुम्हें क्रोध करने की ज़रूरत ही नहीं, यदि गलत राह पर हो तो फिर मुँह से आंख लाल पीली करोगे. அதாவது यदि सच्ची राह पर हो तो, நீ நேர்மையான உண்மையான வழியில் போனேன்னா तुम्हें क्रोध करने की ज़रूरत ही नहीं, உனக்கு கோபப்படுறதுக்கான அவசியமே இருக்காது. எதி கலத் ராகு பர், தவறான பாதையில், கலத்துனா தவறான ராகு பாதையில் போனால், ஃபிர் முகுசே ஆங்கும், எல்லாமே கண்ணு வாயிலிருந்து கண்ணு வரையும் எல்லாமே வந்து லால் பீலி கரோகே, இது வந்து ஒரு ப்ராவர்ப், அதாவது அதுவும் எல்லாமே கோவப்படும், எல்லாமே கோமாகும், இந்த மாதிரி ராங்கான வேலை போகிறப்ப நம்மளுடைய நாம் கோவப்பட வேண்டியிருக்கும். கரெக்டான வெளியில் போனால் நமக்கு கோபம் வர்றதுக்கான அவசியமே இருக்காது அப்படின்னு அந்த சூக்தியோட ஆஷை, சூக்தி அந்த கோட்டோட ஆஷை மீனிங். ஷெல்ஃப் கே தோ கானோமே ஸ்ரீமத் பகவத்கீதா, ரீதிங்கிங் கிறிஸ்டியானிட்டி, ராம்சரித் மானஸ் ஆதி மகத்துவபூர்ண கித்தாபே ஹை. அந்த ஷெல்ஃபோட 2 கார்னர்லேயும் புக்ஸ் இருந்தது. என்னென்னா ஸ்ரீமத் பகவத்கீதா இருந்தது, ரீதிங்கிங் கிறிஸ்டியானிட்டி புக் இருந்தது, ராமச்சரித் மானஸ், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிரேட் புக்ஸ் தான் அவரோட செல்ஃபில் இருந்தது. அடுத்த சபேடிங் பிரேம் ஹி பகவான் ஹை, அன்பே கடவுள். பிரேம்னா அன்பு, பகவான் கடவுள். காந்திஜி கே 3 बंदरों की बगल में चिकने पत्थर का एक कुशनुमा टुकड़ा जिस पर लिखा है प्रेम ही भगवान है.